ஒரு தேனியோட வாழ்க்கை வெறும் 40 நாள் தான். அந்த 40 நாள்ல அந்த தேனி 1000க்கும் மேற்பட்ட பூக்கள்ல போய் தேனை சேகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேனை சேர்த்து வைக்கும். இது அந்த தேனியோட பயாலஜிக்கல் பேட்டர்ன். இதே மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு விதமான பயாலஜிக்கல் பேட்டர்ன் இருக்கு. மனுஷனோட பயாலஜிக்கல் பேட்டர்ன் என்ன தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு சேஃபா எனர்ஜியை சேகரிக்கணும். சேர்த்து வச்ச எனர்ஜியை செலவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும். இது மனுஷனோட பயாலஜிக்கல் பேட்டர்ன். இங்க மனுஷனுக்கும் வேற விலங்குக்கும் பயாலஜிக்கல் பேட்டர்ன்ல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா மனுஷனையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி காட்டுற விஷயம் என்ன தெரியுமா? இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு விஷயத்த ஏன், எதுக்கு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கிற திறன். அதே மாதிரி கேள்விக்கு ஏத்தாப்புல முடிவெடுக்கக்கூடிய திறமை. இதுதான் மனுஷனை வேறுபடுத்தி காட்டுது. இந்த உலகத்துல நிறைய பேர் தன்னோட பயாலஜிக்கல் நீடுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான். எப்படியாவது சேஃபா ஒரு வேலை கிடைச்சா போதும், மாசம் சம்பளம் கிடைச்சா போதும், நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை சிம்பிளா இருக்கட்டும், அப்படியே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருந்துகிட்டே இருப்பான். அவன் இன்டெலெக்சுவலா யோசிக்க மாட்டான். ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, வாழ்க்கை தேக்கடைச்சு இருக்கு அப்படின்னா ஏன், எதனால, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணணும், நான் எந்த விஷயத்துல மாத்திக்கணும், எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி அவன் மனசுல வராது. இதனாலதான் அவன் வாழ்க்கை முன்னேறாம இருக்கிறான். ஸோ உங்களோட வாழ்க்கை தேக்கடைஞ்சு நிக்குது அப்படின்னா அவங்க மனசுல கேள்விகளை கேளுங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யல, என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவான முடிவெடுங்க. இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பாயிலிங் ஃப்ராக் சிண்ட்ரோம் பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அதில் உயிரோடு உள்ள ஒரு தவளையை போட்டு சூடாக்கணும் அப்படின்னா கொஞ்சமா சூடு ஏற ஏற அந்த தவளை அந்த சூட்டுக்கு ஏத்தாப்புல தன்னோட பாடி டெம்பரேச்சரை மாத்திக்கிட்டே இருக்குமா, அதுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனா ஒரு பாயிண்ட்ல, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தண்ணியோட சூடு அதிகமாகும் போது அது வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுமா. ஆனா அந்த நேரத்தில் அதெல்லாம் வெளியே வர முடியாது, அது செத்து போயிடும். இங்க அந்த தவளையை கொன்னது என்னது? அந்த சூடான தண்ணியா? இல்ல. இங்க அந்த தவளையை கொன்னது சூடான தண்ணி இல்ல. எப்போ அந்த தவளை ஜம்ப் பண்ணணும், எப்போ நம்ம வெளியில வரணும் தெரியாம தன்னோட பாடி டெம்பரேச்சரை மாத்திக்கிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு எனர்ஜி இல்ல, வெளியில வர முடியல. அதனாலதான் அது செத்து போச்சு. அது தான் எந்த இடத்துல வெளியில வரணுங்கிறத ஒழுங்கா டிசைட் பண்ணாதனால தான் அது செத்து போச்சு. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்ல நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க திரும்ப ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா நீங்க சேஃபா உணர்வீங்க. ஆனா அந்த சேஃப்னஸ் உண்மையான சேஃப் ஜோன் இல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது உண்மையான வளர்ச்சி இல்லை, நம்மளை நாமே அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த நிலைமையில நீங்க துள்ளி வெளியில வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வர முடியாது. ஸோ டேக் த டிசிஷன் வைஸ்லி. எப்போ நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணுங்கிறத முடிவு பண்ணுங்க. எப்போ ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணணும், எப்போ ஒரு புது விஷயத்துக்காக போராடணுங்கிறத நீங்க யோசிக்கணும், நீங்க முடிவு பண்ணணும். அப்பதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர முடியும். நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் நம்ம இருக்கிற சேஃப் ஜோன் சேஃபான ஜோனா தான் தெரியும். அன்டில் அன்லெஸ் அது உங்க வாழ்நாள் ஃபுல்லா டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறது வர. ஸோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும், ஆழமா நம்புங்க. ஏன்னா this life is filled with infinite possibilities இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க முடியும் நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு விஷயம் முடியாதுன்னு நினைச்சாலும் சரி, ரெண்டுமே உண்மைதான். இங்க ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? உங்களால அந்த விஷயம் முடியும் நம்ப போறீங்களா, இல்ல முடியாது நம்ப போறீங்களா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க சங்கிலியால் கட்டப்பட்டு வளர்க்கப்படுற யானை என்னதான் அந்த கட்டப்பட்டிருக்க மரத்தையே இழுத்து அசைக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மிருகமா மாறினாலும் கூட அதோட மனசுல தன்னால இந்த சங்கிலியை மட்டும் அத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால அதை அக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே செய்யாது. அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்ல இப்போ யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே லிமிட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பிலீஃப் உங்க மனசுல இருக்குதா? அந்த பிலீஃபை உடைச்சு போடுங்க. ஏன்னா அதை விட நீங்க பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா மாறிட்டீங்க. அதையும் தாண்டி போராடுற அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. ஸோ இறங்கி முயற்சி பண்ணுங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் ரியல் கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. growth begins at the end of your comfort zone. ஸோ இப்பவே உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான்.